கடவுள்கிட்ட ஒரு மனுஷன் கேட்டானா, கடவுளே, கெட்டவர்களையும் நீங்கள் தான் படிச்சிங்க, நல்லவர்களையும் நீங்கள் தான் படிச்சிங்க. அந்த கெட்டவன் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சு கெட்ட வார்த்தைகளை பேசி நல்லவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். அவனை எதுக்கு கடவுளே படைச்சிங்க? ஒரு கெட்டவன் இருக்கிறதுனால தான், அவன் உன்னை குறை சொல்கிறதுனால தான் இவனுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு உனக்கு ஒரு வெறி வரும். கெட்டவனை நல்லவன் திருத்தணும், திருத்த முயற்சி பண்ணணும். நல்லவன் கெட்டவன் திருந்தலைன்னா கெட்டவனை விட்டு துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பது போல விலகிடணும். நல்லவனை பார்த்து கெட்டவன் திருந்தணும். அப்படி திருந்தவில்லை என்றால் நான் பார்த்து கொள்கிறேன். அவன் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் நன்கு செழிப்பாக வாழ்வது போலத்தான் தோன்றும். இறுதி காலத்தில் அவனை பின்னி பெடல் எடுத்து விடுகிறேன். கவலைப்படாதே மானிடா. கெட்டவன்கிட்ட நல்லவன் சொல்லி பார்ப்பான். திருந்தலையா அந்த கெட்டவன் கடவுள்கிட்ட தான் அடி வாங்குவான்.